இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேண்டாம், யார் நீ? ஏய், நீ தேவையில்லாம குறுக்க வராத. ஒழுங்கா அங்க இருந்து போயிடு. என்னை தாண்டி என் ஜனமாவை யாரும் தொட முடியாது. ஏய், தள்ளி போ. உனக்கு உயிர் மேல பயம் இருந்தா ஓடி போயிடு. வேண்டாம். ஏய், என்னாச்சுமா? நீ ஜனமாவை பாரு. தமிழ், நீ ஜனமாவை பாத்துக்கோ. நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன். ஐயோ, வாங்க வாங்க வாங்க. ஜனமா, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை எந்த ஆபத்தும் நெருங்காது. யாரு ஜனமா? அவங்க அவங்க ஏன் உங்களை கொல்ல ட்ரை பண்றாங்க? தெரியல தமிழ். நம்மள அழிக்க ஆள் இல்லாமலா இருக்கும். நம்ம நேர்மையா தொழில் பண்ணி ஜெயிக்கிறது எத்தனையோ பேரு கண்ணு உறுத்தும். அதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. தமிழ், நான் மயங்கி இருந்தப்போ யாரோ என்னை காப்பாத்தினாங்களே. அவங்க 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 யாரு? யாரு? அது வந்து ஜனமா, அவங்க நான் அரை மயக்கத்துல இருந்தேனா அவங்கள சரியா பார்க்க முடியல. ஒருத்த என்ன கத்தியால குத்த வரும்போது அப்போ திடீர்னு ஒரு கை கத்திய பிடிச்சது. எனக்கு முகம் சரியா தெரியல. அது யார் தமிழ்? அது யாரு? எனக்கு அவங்க யாருன்னு தெரியலம்மா. ஆமாமா, நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தது கூட இல்ல. யாரு? நிம்மதியா வந்து சாமி கும்பிட்டு போவீங்கன்னு தான் நாங்க உங்களை இங்க வர சொன்னோம். கோவில் சன்னிதானத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நீங்க என்ன பண்ணுவீங்க? தப்பு ஏன் மேலதான். நான் தான் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு எங்க யாருக்குமே உசுரே இல்ல. அப்படியே எல்லாரும் பதறி போயிட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு காரணம் யாரு எவனா இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழி பண்றேன். நீங்க ஏன் அத இந்த பக்கம்லாம் வந்தீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன பண்றது? என்னங்க, என்னென்னமோ பிளான் பண்ணி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. எல்லாம் அந்த தமிழால. அந்த ஜனாவோட சொத்தையெல்லாம் அந்த தமிழ் இருக்கிற வரைக்கும் நம்ம அவ்வளவு சுலபத்துல அடைய முடியாது. முதல்ல அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். நம்ம ஊருக்கு போன உடனே வச்சுக்கிறேன். ஜனமாவை கொல்ல வந்தது யாரு? ஏன் ஜனமாவை கொல்லணும்? எதுக்காக கொல்லணும்? நல்லது நடக்கிற இடத்துல ஒரு கெட்டது நடந்தது மாதிரி இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. என்ன ஆனாலும் நம்ம தெய்வம் உங்க கூட இருக்குதுமா. இது அம்மன் கழுத்துல இருந்த தாலி. இதை என் தங்கச்சி கழுத்துல கட்டு. என்ன பிரகாஷ், கட்டுடா. இங்க பாருமா, ரத்தினத்தை உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லு. அம்மா கோவப்படுவாங்களே என்ன? நான் பேசி சமாதானப்படுத்துறேம்மா. இங்க பாரு ஜெயா, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். ரத்தினம், இந்த தாலியை கட்டு. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. நான் அம்மா கிட்ட போய் பேசுறேன்.
ஜனமா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நாங்க இப்படியே போய் நின்னா அண்ணன் சொன்னா அம்மா கண்டிப்பா கேட்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம், வாங்க. சரி. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நிறுத்து. என்ன அப்படி கூப்பிடவே கூப்பிடாத. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் மொத்தமா உன்னை தலை முழுகிட்டேன். என் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். அம்மா அப்படி மட்டும் சொல்லாதீங்கம்மா. அம்மா இவளுக்கு சப்போர்ட்டா யார் வந்தாலும் அவங்களையும் சேர்த்து தலை முழுகிடுவேன். ஜனாமாவோட இன்னொரு வாரிசு வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு ஓடிட்டான். அவங்களும் அவளை தலைமுழுகிட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது பிரகாஷ் மட்டும்தான். அவனையும் தூக்கிட்டா மொத்த சொத்துமே நமக்கு தான். அது மட்டும் இல்ல, அவங்க கோவத்துக்கு காரணம் முத்து, அம்மு. காயம் எப்படி இருக்கு? இன்னும் வலி இருக்கா? மாத்திரை போட்டிருக்கேன், ஆனாலும் லேசா வலி இருக்குது. என்ன முத்தம்மா, அது மட்டும் கோவம் இல்லைன்னு சொல்றீங்க? ஜனமாக்கு வேற என்ன கோவம்? சிபியோட அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது உங்க அப்பா செல்வரத்னம் தானு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன சொல்ற முத்து? மேடம், இவன் தான் மேடம் உங்க பையனை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தது. ஏய் போயா, உண்மையை சொல்லு. ஏன் இப்படி பண்ண? என் பிள்ளை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. சொல்ல, ஏன் இப்படி பண்ண? யாரு உன்னை இப்படி பண்ண சொன்னது? உங்க மாப்பிள்ள தாம்மா எனக்கு பணம் கொடுத்து பண்ண சொன்னாருமா. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த தப்ப பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. மாப்பிள்ளையா? ஆமாம்மா, உங்க மக ஜெயராணி புருஷன் செல்வரத்னம் தான் இப்படி பண்ண சொன்னாருமா. இல்ல, இதெல்லாம் உண்மை இல்ல. என் புருஷன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு.